Hi, hello, welcome to the channel Edu for You. நம்ம இன்னைக்கு வந்து caste system in India, origin, features and problems தான் வந்து நம்ம பார்க்க போறோம். So, ஜனா, ஜாதி and caste. So, caste அப்படிங்கிற word வந்து எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா, the word derives from Spanish and Portuguese. Casta அப்படிங்கிறதுல இருந்து வந்திருக்கு. அதோட மீனிங் என்ன பார்த்துட்டோம், race, lineage or breed. அதுதான் அதோட மீனிங். போர்ச்சுகீஸ் வந்து காஸ்டா அப்படிங்கறது வந்து மாடர்ன் சென்ஸ்ல அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது இந்தியன் சோசியல் குரூப் வரும்போது ஜாதி, தட் இஸ் ஜாதி இன் இந்தியா. சோ ஜாதி, ஜனா தான் அதோட ரூட் வேர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா which is concerned with birth. Then according to Anderson and Parker, caste is the extreme form of social class organization in which the position of individuals in the status hierarchy is determined by the descent or birth. So Anderson and Parker என்ன சொல்றாங்க, caste வச்சுதான் வந்து ஒருத்தரோட இண்டிவிஜுவலோட இந்த சொசைட்டில வந்து அவங்களோட ஹையரார்கி, அவங்களோட பிறப்பு வச்சுதான் வந்து முடிவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. So how did caste system originate in India? அதுக்கு வந்து நிறைய தியரிஸ் வந்து இருக்குது. என்னென்ன தியரிஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா, ட்ரெடிஷனல், ரேஷியல், பொலிட்டிக்கல், ஆக்குபேஷனல் அண்ட் எவல்யூஷனரி தியரி வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொரு இதா வந்து நம்ம எக்ஸ்பிளைன்டா பார்க்கலாம். ட்ரெடிஷனல் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இட் இஸ் டிஃபைன் caste system is of divine origin அப்படின்னு சொல்றாங்க. It says that the caste system is an extension of the Varna system where the 4 Varnas originated from the body of Brahma. So இது வந்து based on Varna system. அது வந்து என்ன 4 Varnas வந்து பிரம்மாவோட உடம்புல இருந்து வந்துச்சான். So அந்த at the top of the hierarchy யார் இருக்காங்க அப்படின்னா Brahmins. அவங்க வந்து mainly they were teachers and intellectuals came from the Brahma's headல இருந்து வரது வந்து Brahmins and Kshatriyas வந்து they were the warriors and the rulers. அவங்க வந்து arms, they came from the arms. Vaishyas or the traders, அப்புறம் they are created from the thighs. At the bottom were the Shudras who came from the Brahma's feet. அப்ப வந்து mouth, it signifies for preaching and learning. அப்புறம் arm வந்து protection and thighs வந்து to cultivate or business. Feet வந்து it helps the whole body. So duty of Shudras வந்து என்ன அப்படின்னா to serve all the others. அப்ப subcaste எப்படி emerge ஆச்சு அப்படின்னா due to the intermarriages between 4 varnas. So இந்த தியரி வந்து எது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா the proponents of the theory cite Purusha Sukta of Rigveda and Manuskriti support this stand. Next வந்து racial theory. So Sanskrit word for caste is varna, which means color. Caste வந்து Sanskrit word வந்து varna, அது வந்து color அப்படின்னு சொல்லுது. So race, color. The caste stratification of Indian society had its origin in the Chaturvarna system. So 4 varnas, same Brahmins, Kshatriyas, Vaishyas and Sudras. Indian sociologist D.N. Majumdar வந்து அவர் புக்ல என்ன எழுதுறாரு, Races and Culture in India அப்படிங்கிற புக்ல வந்துட்டு the caste system took its birth after the arrival of Aryans in India. So caste system வந்துட்டு it came அப்புறம் Aryans எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் caste system வந்துச்சு அப்படின்னு அவர் புக்ல எழுதியிருக்காரு. Rigvedic literature stresses very significantly the differences between the Arya and non-Aryans. So Aryans and non-Aryans வந்து வித்தியாசப்படுத்தி வந்து ரிக்வேதால வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அவங்க காம்ப்ளெக்ஷன் மட்டும் வச்சு இல்லாம அவங்க ஸ்பீச், ரிலீஜியஸ் பிராக்டிசஸ், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தோட டிஃபரன்ஸ் வந்து அதுல எழுதியிருக்காங்க. ஸோ வர்ணா சிஸ்டம் வந்துட்டு வேதிக் பீரியட்ல வந்து இருந்திருக்குது. அது வந்து மெயின்லி பேஸ்ட் ஆன் லேபர் அண்ட் ஆக்குபேஷன், அவங்க செய்யற வேலையை வச்சு இருந்தது. 3 classes Brahma, Kshatriyas and Vaishyas தான் வந்து ரிக்வேதத்துல வந்து மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Brahmins and Kshatriyas வந்து என்னது, they were the poetries and warrior chiefs. இதே வைஷ்யாஸ் வந்து காமன் பீப்புள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த 4th class சூத்ரா பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை தான் வந்து ரிக்வேதத்துல வந்து அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ சூத்ரா கிளாஸ் வந்து ரெப்ரசன்டட் டொமஸ்டிக் சர்வன்ட்ஸ். நெக்ஸ்ட் தியரி பார்த்துட்டோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் தியரி. According to this theory, caste system is a clever device invented by the Brahmins in order to place themselves on the higher ladder of social hierarchy. So Brahmins வந்து அவங்களோட ஹையர் அந்த சோஷியல் இதுல வந்து அவங்க ஹையஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளவர் இன்வென்ஷன், கிளவர் டிவைஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தது டாக்டர் குர்ஹே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, caste is a Brahminic child of Indo-Aryan culture cradled in the land of Ganges and then transferred to other parts of India. So Indo-Aryans வந்து they came from the north அப்படின்னு தெரியும். So அவங்க வந்து so land of Ganges northல இருந்து it spread throughout India அப்படின்னு குர்ஹே சொல்றாரு. The Brahmins even added the concept of spiritual merit. ஸோ அந்த கோவில் விஷயங்கள்ல வந்துட்டு அவங்க வந்து கையெடுத்தாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரூலர் ஆஃப் தி லேண்ட் கிங்கோட சப்போர்ட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிது. ஆக்குபேஷனல் தியரி, அந்த நேமே வந்து சொல்லுது என்னது அப்படின்னா ஆக்குபேஷன் வச்சு கிளாஸ் ஹைரார்கி வந்து இது பண்றாங்க.
ஸோ வந்து என்ன பெட்டர் ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் பண்றவங்க, ரெஸ்பெக்டபிள் ப்ரொஃபஷன் பண்றவங்க எல்லாம் வந்து they were considered as superior. அப்புறம் who engage in dirty professions they are considered as low persons. நியூஃபீல்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, function and function alone is responsible for the origin of caste structure in India. With functional differentiation there came in occupational differentiation. ஒவ்வொரு செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி அவங்க ஃபங்க்ஷன்ஸ் மாறுது, அதுக்கேத்த மாதிரி அவங்க தொழில் மாறி அவங்க வந்து ஒரு கேஸ்ட் சிஸ்டம் மாறுது. அப்புறம் அதனால வந்து நிறைய சப் கேஸ்ட் வந்து உருவாகுது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லோகர், சமர் அண்ட் டெலி. எவல்யூஷன் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, எவல்யூஷனா என்ன, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு சடனா எதுவுமே வரல. இட் கேம் இன் டு த எக்ஸிஸ்டன்ஸ் வித் ஒரு லாங் ப்ராசஸ்னால வந்தது. அதே மாதிரி கேஸ்டுமே சடனா வந்து இங்க வரல, நம்ம சொசைட்டில வரல. இட் டுக் அ லாங் ப்ராசஸ் ஆஃப் சோசியல் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, ஹெரிடிட்டரி ஆக்குபேஷன், அப்பா வந்து செய்யற தொழில் பையன் செஞ்சா, சோ அதனால ஒரு கேஸ்ட் வந்து உருவாச்சு. தென் த டிசைர் ஆஃப் பிராமின்ஸ் டு கீப் தெம்செல்ஸ் பியூர், லேக் ஆஃப் ரிஜிட் யூனிட்டரி கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்டேட் வந்து ஒரு யூனிட்டரி கண்ட்ரோல் வந்து சரியா இல்ல. தென் த அன்வில்லிங்னஸ் ஆஃப் த ரூலர்ஸ் டு என்ஃபோர்ஸ் அ யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லா அண்ட் கஸ்டம். இது வந்து பேஸ்ட் ஆன் கர்மா அண்ட் தர்மா டாக்ட்ரின்ஸ். ஸோ கர்மா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு man that a man is born in the particular caste because of the result of his action in the previous incarnation. போன பிறவியில செஞ்ச குற்றம், நல்லது, தீமை அதெல்லாத்தையும் வச்சு இந்த பிறவியில வந்து அவங்களுக்கு வந்து ஹை கேஸ்ட் பிறப்பாங்களா, லோ கேஸ்ட் பிறப்பாங்களா அப்படின்னு சொல்லி இருக்கும். தட் இஸ் பேஸ்ட் ஆன் கர்மா. ஸோ டாக்ட்ரைன் ஆஃப் தர்மா என்ன சொல்லுது அப்படின்னா, மேன் who accepts the caste system and the principles, அவன் வந்து அந்த பிரின்சிபல் அந்த கேஸ்ட் சிஸ்டம் எல்லாமே அக்செப்ட் பண்ணி வாழ்ந்தாங்க அப்படின்னா அது வந்து தர்மா. So one who confirms the caste system அப்படின்னா next birthல வந்து he may birth in rich high caste. இதே violate பண்ணாங்க அப்படின்னா he will birth in a lower and poor caste. ஐடியா ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ஃபேமிலி, ஆன்சிஸ்டர் வர்ஷிப் அண்ட் சக்ராமெண்டல் மீல். இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் வர்ஷிப் வச்சாங்க அப்படின்னா they get socially segregated. அவங்க வந்து ஒரு தனி கேஸ்டா ஃபார்ம் ஆறாங்க. clash of antagonistic cultures, particularly of patriarchal and the matriarchal systems. ஸோ தாய் வழி தந்தையுடைய வந்து வேற வேற கல்ச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதோட கிளாஷ்னால தனி ஒரு முறை வந்து அது வந்து ஒரு தனி கேஸ்டா வந்து உருவாகலாம். கிளாஷ் ஆஃப் ரேசஸ், கலர் ப்ரிஜுடைசஸ் அண்ட் கான்குவெஸ்ட். ஸோ வந்து ரெண்டு நிறத்தை சேர்ந்தவங்களோட ஒரு சண்டை வந்து அது வந்து ஒரு கேஸ்டா வந்து ஃபார்ம் ஆகலாம். டெலிபரேட் எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ் ஃபாலோட் பை வேரியஸ் கான்குரர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஃபால் அண்ட் ரைஸ் ஆஃப் கிங்டம்ஸ் அண்ட் சிவிலைசேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கட்டத்துல வரும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு மாற்றம் வரும்போது எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது அப்போ வந்து வேரியஸ் குரூப்ஸா செக்ரிகேட் ஆகி ஒரு கேஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் ஆஃப் இந்தியன் பெனிசுலா. ஸோ பேஸ்ட் ஆன் இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் ஒவ்வொரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து ஐசோலேட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தனி கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு கேஸ்டா ஃபார்ம் ஆகுவாங்க. அப்புறம் ஃபாரின் இன்வேஷன்ஸ், அவங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் உள்ள வரும்போது they bring certain ideologies. அப்ப அதை வந்து ஃபாலோ பண்ற ஒரு குரூப் வந்து அவங்க தனியா செக்ரிகேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரூரல் சோஷியல் ஸ்ட்ரக்சர். போஸ்ட் வேதிக் பீரியட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓல்ட் டிஸ்டிங்ஷன் ஆஃப் ஆர்யா அண்ட் சூத்ரா வந்து Divija and Shudra. So first 3 classes they were called Divija. They were twice born. அப்புறம் வந்து இந்த Sudras they were called Ek Jati and they were once born அப்படின்னு சொல்றாங்க. caste system வந்து எப்போ வந்து அதிகப்படியா ரொம்ப டெவலப் ஆச்சு அப்படின்னா போஸ்ட் மௌரியன் பீரியட்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்டர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுங்கா டைனாசிட்டி பை புஷ்யமித்ர சுங்கா 184 BC. இந்த டைனாசிட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா பிராமினிசம் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. தென் மனுஸ்கிருதி வந்துட்டு வச்சு பிராமின்ஸ் வந்து they once again succeeded in organizing supremacy and imposed severe restrictions on Sudras. மனுஸ்கிருதி என்ன சொல்லுது அப்படின்னா, சூத்ரா who insulted twice born man shall have his tongue cut out. ஸோ அவங்க நாக்கை வந்து வெட்டிடுவாங்களாம். ஒரு சூத்ரா வந்து who insults, that is other 3 வர்ணாஸ் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இன்சல்ட் பண்ணலாம். ஹியான் சாங் வந்து சைனீஸ் ஸ்காலர். அவர் இந்தியா விசிட் பண்ணும்போது 360 AD அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, Brahminism dominated the country, caste ruled the social structure, and the persons following unclean occupations like butchers, scavengers had to live outside the city. இதெல்லாம் அவர் நோட் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வந்து அவர் எழுதியிருக்காரு. பிரின்சிபல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் caste சிஸ்டம் இந்தியா, அதெல்லாம் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் செக்மெண்டல் டிவிஷன் ஆஃப் சொசைட்டி. செக்மெண்டல் டிவிஷன் ஆஃப் சொசைட்டி வந்து என்ன அப்படின்னா,
செக்மெண்ட்ஸ் சொசைட்டி வந்து சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ் ஸ்மால் சோஷியல் குரூப்ஸா வந்து பிரிஞ்சிருக்காங்க. அந்த ஸ்மால் சோஷியல் குரூப்ஸ் ஆர் கால்ட் caste. அதே வந்து எப்ப வந்து அந்த சோஷியல் குரூப் வந்து நல்ல வெல் டெவலப்டு சோஷியல் குரூப்பா இருந்தது அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் caste. அந்த மெம்பர்ஷிப் ஆஃப் த caste வந்து எப்படி பை பர்த் தான். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைரார்கி. அக்கார்டிங் டு லூயிஸ் டியூமாண்ட் காஸ்ட் வந்து டீச்சர்ஸ் ஃபண்டமெண்டல் சோசியல் பிரின்சிபல் ஆஃப் ஹைரார்கி. டாப் ஹைரார்கியில் இருக்கிற பிராமின் caste and the bottom வந்து untouchables. In between are the intermediate caste, the relative position of which are not always clear. நெக்ஸ்ட் வந்து எண்டோகேமி. தி சீஃப் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த caste வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரே casteல இருக்கிறவங்க வந்து ஆர் த சப் casteல இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணிக்கணும். The violation of rule of endogamy, இவங்க வந்து சேம் casteல மேரேஜ் பண்ற அப்படின்னா ostracism, that is they were expelled from the caste or loss of caste. However, hypergamy, so வந்து ஒரு ரிச் அண்ட் வெல்த்தியர் பர்சனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்ல ஹைப்போகேமி ஒரு லோ ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலும் சேம் ரூல்ஸ் தான், ostracism and loss of caste. அப்புறம் கோத்ரா எக்ஸோகேமி is also maintained in each caste. ஒரு ஸ்மால் யூனிட்ஸ் கேஸ்ட்குள்ளேயே ஒரு ஸ்மால் யூனிட்ஸ் தான் வந்து கோத்ரான்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ சேம் கோத்ரால இருக்கிறவங்க they have a common ancestor, ஸோ அவங்களுக்குள்ள வந்து மேரேஜ் இஸ் ஆல்சோ prohibited. Hereditary status and occupation. Megasthenes Greek traveler to India 300 BC ல இந்தியாவுக்கு வந்தவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா hereditary occupation தலைமுறை தலைமுறையா செய்யற தொழிலும் அப்புறம் வந்துட்டு எண்டோகேமி இது ரெண்டும் தான் வந்துட்டு டூ ஃபீச்சர்ஸ், தட் இஸ் கேஸ்ட் சிஸ்டம் வந்து ரொம்பவே இது பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபுட் அண்ட் ட்ரிங்க். ஒரு கேஸ்ட் வந்துட்டு குக்டு ஃபுட்டை வந்து அவங்கள விட லோவா இருக்கிறவங்க அப்படிங்கிற சோஷியல் ஸ்கேல் லோவா இருக்கிறவங்க கிட்ட வந்து வாங்க மாட்டாங்களாம். அது வந்து பொல்யூட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்களாம். அப்புறம் நிறைய டேபூஸ் வந்து ஃபுட் அண்ட் வாட்டர் பத்தி இருக்குது. ஸோ குக்டு ஃபுட் வந்து வாங்க மாட்டாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா வந்து எல்லாருமே வந்துட்டு பிராமின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்டை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ தேவர் டாமினேட்டட் இந்த சொசைட்டி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சொசைட்டி ரெண்டுத்தையுமே அவங்க வந்து டாமினேட் பண்ணாங்க. அப்புறம் பீஃப் வந்து இட் வாஸ் நாட் அலோவ் பை எனி அதர் caste எக்ஸப்ட் ஹரிஜன்ஸ். A particular name. Every caste has a particular name through which we can identify it. Sometimes an occupation is also associated with a particular caste. Concept of purity and pollution. High caste இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா claim to have ritual, spiritual and racial purity, which they maintain by keeping the lower caste away from through the notion of pollution. So idea of pollution means a touch of lower caste man would pollute or defile a man of higher caste. Even his shadow is considered enough to pollute a higher caste man அப்படின்னு சொல்றாங்க. ஜாதி பஞ்சாயத். So status of each caste வந்து carefully protected not only by the caste laws but also by some conventions. They are openly enforced by the community through governing body or a board called Jati Panchayat. These panchayats in different regions and caste named in a particular fashion. Kuldria in Madhya Pradesh and Jokhila in South Rajasthan. Varna and caste. அதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So Varna அப்படின்னா வந்து color. Originates from the word Vri, meaning the choice of one's occupation. So Varna is considered with one's color and occupation. Jati, caste or Jati, it is originates from the root word Jana. அது வந்து birth அப்படின்னு சொல்லி meaning அது. So caste is concerned with the birth. Varna is only 4 in number, Brahmin, Kshatriya, Vaishya and Shudra, but caste are very large in number and have many subdivisions known as subcaste. It is an all India phenomenon. Presence of regional variations mostly based on linguistic differences. So இது வந்து all India phenomena. இது வந்து regional based வந்துட்டு caste வந்து மாறும். Mobility pattern. Varnas are relatively flexible with one's talent and knowledge compared with other caste. இதே வந்துட்டு caste is based on rigid principles and mobility is less. It is a closed type of stratification. Varna system வந்து free from socio-economic and political disabilities, but caste வந்து imposes restrictions on all members. Varna class correlation is mostly positive, and caste class correlation it is not positive. It is not always not positive. There may be variations in placement due to economic, political, arid education status of various groups. Varnaல பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து 4 குரூப்ஸா தான் இருக்கு. ஸோ அது வந்து வைட் ரேஞ்சா நம்ம வந்துட்டு இந்த ஆக்குபேஷன் அண்ட் ரேஸ் வந்து பேஸ்டா இருக்கிறவங்க வந்து ஸோ அவங்களுக்குள்ள இன்டர் ரிலேஷன்ஸ் வந்து இருக்கும். பட் இப்போ கேஸ்ட்னு வரும்போது ரிஜிட் பிரின்சிபல்ஸ், ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு வந்து ஒரு ரிஜிடான பிரின்சிபல் இருக்கும், மொபிலிட்டி கம்மியா இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் கேஸ்ட்ல.
ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கேஸ்ட் சிஸ்டம். கேஸ்ட் சிஸ்டம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ட்ரெடிஷனல் சோசியல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. அப்புறம் ஹாஸ் அகாமடேட்டட் மல்டிபிள் கம்யூனிட்டிஸ் பை என்ஷூரிங் ஈச் ஆஃப் them a monopoly of a specific means of livelihood. ஸோ நிறைய கம்யூனிட்டிஸை வந்து இது அகாமடேட் பண்ணி இருக்குது. அப்புறம் இது வந்து சோசியல் செக்யூரிட்டி அண்ட் சோசியல் ரெகக்னிஷனை வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு கொடுக்குது. ஒரு பர்டிகுலர் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டரி ஆக்குபேஷன் வந்து ஒரு ஜெனரேஷன் வந்து இன்னொரு ஜெனரேஷன் வந்து பாஸ் பண்ணி அப்புறம் அதை வந்து அவங்களோட கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை வந்து ப்ரிசர்வ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சோசியலைசேஷன். ஸோ அந்த கல்ச்சர், ட்ரெடிஷன், வேல்யூ, நார்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பர்டிகுலர் இதுல வந்து அவங்க வந்து சேம் குரூப் ஆஃப் பீப்புளா அவங்க வந்து சொல்லி கொடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சோசியலைசேஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் வந்துட்டு கேஸ்ட் வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளாய்டேஷன், அதோட மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்பிளாய்டேஷன்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அப்புறம் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ரமோட் பண்ணுது. சக்ரியாஸ் வந்து they were generally protected from political competition, conflict and violence by the caste system. அப்புறம் வந்து racial purity through endogamy. So same casteக்குள்ள மேரேஜ் பண்ணும்போது racial purity வந்து இருக்குது. Specialization led to quality production of goods and thus promoted economic development. ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கலை வந்து அவங்க ஒரு கலை ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து பாஸ் ஆகும்போது அதோட குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரமோட் ஆகும் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அது எக்ஸாம்பிள் மெனி ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் இந்தியா கெயின்ட் இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் டியூ டு திஸ். Dysfunctions of the caste system. Caste systemத்தோட demerits என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா economic and intellectual advancement and great stumbling block in the way of social reforms because it keeps economic and intellectual opportunities confined to a certain section of population only. So economic and intellectual opportunities வந்து ஒரு population ஒரு certain group of peopleக்கு மட்டும்தான் வந்து access ஆகி இருக்கும். அப்புறம் efficiency of labor and prevents perfect mobility of labor, capital and productive effort. It perpetuates the exploitation of the economical weaker and socially inferior caste, especially the untouchables. So exploitation of people வந்து நடக்குது. உமனுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கேஸ்ட் சிஸ்டம்னால சைல்ட் மேரேஜ், ப்ரொஹிபிஷன் ஆஃப் ரீமேரேஜ், இந்த மாதிரி ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டு உமனுக்கு இருக்கு. அப்புறம் வந்து ரியல் டெமோக்ரஸி வந்து கண்டிப்பா இந்த கேஸ்ட் சிஸ்டம்னால இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல பொலிட்டிக்கல் மோனோபொலி சக்தியாவுக்கு நம்மள வந்து எல்லா ரூலிங் ரைட்டும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து பிரசன்ட்ல பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஓட் பேங்கா நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். அப்புறம் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாமே வந்துட்டு கேஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்குது. அப்புறம் பிஎஸ்பி formed by கன்ஷிராம், அது வந்து ரெப்ரசென்ட் எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கேஸ்ட் கான்ஃபிளிக்ஸ். ஸோ கேஸ்ட் கான்ஃபிளிக்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாலிடிக்ஸ், ரிசர்வேஷன், ஜாப்ஸ், எஜுகேஷன், அப்புறம் இன்டர் கேஸ்ட் மேரேஜ், அந்த மாதிரி நிறைய காஸ்ட் கான்ஃபிளிக்ஸும் வந்துட்டு வருது. வந்து ரிலீஜியஸ் கன்வர்ஷன் வந்து ஜாஸ்தி நடக்குது. லோ கேஸ்ட் பீப்புள் எல்லாமே வந்து they are converted to Islam and Christianity due to the tyranny of upper caste. The caste system by compelling an individual to act strictly in accordance with the caste norm stands in the way of modernization by opposing change. கண்டிப்பா வந்து ஒரு கேஸ்ட் அவங்க நார்ம்ஸ் படி வந்து நடக்க சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவல இது வந்து இட்ஸ் வே அவுட் ஆஃப் மாடர்னைசேஷன். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பா எதிர்த்துதான் ஆகலாம். இஸ் தி கேஸ்ட் சிஸ்டம் யூனிக் டு இந்தியா. இந்தியால மட்டும்தான் கேஸ்ட் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ்ட் சிஸ்டம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா சில கண்ட்ரீஸ்ல இருக்கு. அப்புறம் வந்து இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்தோனேஷியா, சைனா, கொரியா, ஈமன் அண்ட் சர்டன் கண்ட்ரீஸ் இன் ஆப்பிரிக்கா, யூரோப் as well have the caste system. caste system from the rest of the world இருந்து எப்படி டிஃபரன்ஸ் ஆகுது அப்படின்னா by its purity and pollution which is neither peripheral or negligible in other similar systems of the world. மித்த கண்ட்ரீஸ் மித்த பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ல பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு குறைஞ்ச அளவுல இருந்தது, இல்ல இல்லாம கூட இருந்தது. இது வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னா ஏமன்ல பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஹெரிடிட்டரி கேஸ்ட் அல் கதாம் அப்படிங்கறது வந்து தேவர் மேனுவல் ஒர்க்கர்ஸா வச்சிருந்தாங்க. அப்புறம் புராக்குமின் ஜப்பான்ல வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஒரு இம்பியூரா கன்சிடர் பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி டர்ட்டி ஜாப்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்றத அவங்கள செய்ய வச்சிருக்கிறாங்க. இந்தியா இஸ் யூனிக் இன் சம் ஆஸ்பெக்ட்ஸ். இந்தியாவில் வந்து கேஸ்ட் சிஸ்டம் வந்து ஒரு யூனிக்கா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா it has cultural continuity than no other civilization had. அப்புறம் வந்துட்டு வெளியே இருக்கிற கான்குரர்ஸ், வெளியே இருக்கிற எம்பையர்ஸ் வந்து லைக் அவங்க கான்கர் பண்ணாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணாம கோஆப் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு caste has been merged into modern religion making it hard to remove. இப்போ மாடர்ன் ரிலிஜியனோடயும் அது merge ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்றது கஷ்டம்.
Theoretically சொல்லும்போது caste வந்துட்டு it is a cultural phenomena, that is a matter of ideology or value system. It is found only in India, while when it is viewed as a structural phenomena, it is found in other societies too. இந்தியால பார்த்தோம் அப்படின்னா it is a cultural phenomena, other society it is structural phenomena. Four sociological approach வந்து இருக்குது based on theoretical formulation: cultural, structural, universalistic and particularistic. அந்த four approaches வந்து எப்படின்னா cultural universal, cultural particular, structural universal and structural particularistic. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைனா பார்க்கலாம். Structural particularistic view of caste அப்படிங்கிறது caste system restricted to Indian society. அதே structural universalistic அப்படின்னா caste system that is இந்தியாவோட தான், that is caste in India is a general phenomenon of closed form of social stratification found across the world. That is found in India, but it is found across the world. Next பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல் யூனிவர்சலிஸ்டிக். இது வந்து சோசியலாஜிலே கூர்ஹே அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கேஸ்ட் வந்துட்டு கல்ச்சரல் பேசிஸ் ஆஃப் ஸ்ட்ரைட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து இது இட் இஸ் ஸ்டேட்டஸ் பேஸ்டா வந்து கேஸ்ட் வந்து பார்க்கப்படுது. அப்புறம் வந்துட்டு கல்ச்சுரல் பர்டிகுலரிஸ்டிக் பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து யாரோட வியூ படி அப்படின்னா லூயிஸ் டியூமாண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா கேஸ்ட் வந்து இந்தியால மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. The caste system unique to Hinduism. Hinduism மட்டும் தான் caste system இருக்கா, அதர் ரிலிஜன்ல caste system இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ caste based differences பார்த்துட்டீங்க அப்படின்னா நேபாளிஸ், புத்திசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஜுடாயிசம், சீக்கிசம் எல்லாத்துலயுமே வந்து caste வந்து ப்ராக்டிஸ் அந்த caste அப்படிங்கிற சிஸ்டம் வந்து இருக்குது. பட் த மெயின் டிஃபரன்ஸ் இஸ் த caste system in Hinduism வந்துட்டு it is mentioned in scriptures. Other religions adopted casteism as a part of socialization or religious conversions. In other words, caste system in Hinduism is a religious institution while it is social in others. இப்போ வந்து ஒரு ஹிந்துயிசம்ல இருந்து இன்னொரு ரிலிஜனுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஹையர் கேஸ்ட் வந்து ஹையர் கேஸ்டா தான் இருக்கிறாங்க. அதுல அப்புறம் லோவர் கேஸ்டா இருக்கிறவங்க லோவர் பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. இஸ்லாம்ல பார்த்துட்டோம் அப்படின்னா ஹிந்துஸ் வந்து இஸ்லாமா கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னா கவர்னிங் குரூப் வந்து கவர்னிங் குரூப்பா தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ரேஞ்ச் வந்து மாறுறது கிடையாது. கிறிஸ்டியானிட்டி in Goa, Hindu converts become Christian Brahmins, while Kshatriya and Vaishya become Christian noblemen called Chardos. So noble Kshatriyas and Vaishyas வந்து Chardos மாறுறாங்க. அப்புறம் Vaishyas வந்து Chardos ஆக முடியாதவங்க கவுடாஸா மாறுறாங்க. சூத்ராஸ் வந்து சுதீர்ஸா அண்ட் மாறுறாங்க. அப்புறம் தலித்ஸ் who converted to Christianity become Mahars and Chamars. புத்திசம் பார்த்துட்டோம் அப்படின்னா செவரல் புத்திஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து இருக்கு, லைக் ஸ்ரீலங்கா, திபெத், ஜப்பான், இதெல்லாம் வந்துட்டு புத்திஸ்ட் கண்ட்ரிஸ். அங்க வந்துட்டு கேஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிறாங்க. பட்சர்ஸ், அப்புறம் லெதர், அப்புறம் மெட்டல் ஒர்க்கர்ஸ், ஜேனிட்டர்ஸ் இவங்களெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து இம்பியூரா கன்சிடர் பண்றாங்க. Jainismல there are Jain caste wherein all the members of a particular caste are Jains. At the same time, there have been Jain divisions of several Hindu caste. சீக் லிட்ரேச்சர் என்ன சொல்லுது அப்படின்னா வர்ணாவ வரன்னு சொல்லுது, ஜத்திய ஜாட்னு சொல்லுது. எலானர் நெஸ்பிட் அப்படிங்கிற ப்ரொஃபசர் என்ன சொல்றாரு அப்படின்னா வரன் வந்து இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் கிளாஸ் சிஸ்டம், அப்புறம் ஜாட்டும் வந்து இது ஒரு கிளாஸ் சிஸ்டமோட ஃபீச்சர். அப்புறம் குருநானக்ஸ் எல்லாம் வந்துட்டு மேரிட் வித் இன் தியர் ஜாட். அப்போ எண்டோகேமஸ் மேரேஜஸ் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணல. காஸ்ட் டிவிஷன்ஸ் த ஃபியூச்சர். காஸ்ட் சிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து டே பை டேவா வந்து நடந்துட்டே தான் இருக்கு. தினம் தினம் ஒரு ப்ரோக்ரஸ் நடந்துட்டு இருக்கு டியூ டு எஜுகேஷன், டெக்னாலஜி, மாடர்னைசேஷன், அப்புறம் சோஷியல் அவுட்லுக், இது எல்லாத்தினாலையும். பட் இட் ஹாஸ் அ லாங் வே டு கோ. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் டு சேனல், கீப் வாட்சிங். தேங்க்யூ.